பட்டமே வேணான்னு சொல்லிட்டு இருந்த அஜித் குமார் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்தாங்கோ புடிங்கோ இல்லை டைட்டில் ஐ மீன் என்னை வந்து அடமொழி சொல்லி கூப்பிடாதீங்கன்னு சொல்லி ஏதோ ஒன்று இந்தாங்கோ புடிங்கோ அப்படின்னு சொல்லிட்டு பத்மபூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு அவார்டை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அஜித் குமார் அவர்கள் கொடுத்துருக்காங்க. இதை தொடர்ந்து அஜித் குமார் கூட அந்த அளவுக்கு பெருசா சந்தோஷப்பட்டிருப்பாரா தெரியல, நேற்று அவர் அறிக்கைனா விட்டுருக்காரு. இருந்தாலும் அஜித் ரசிகர்கள்லாம் பாத்தீங்கன்னா ஏதோ அவங்களுக்கே கொடுத்த மாதிரி ஆகா ஓகோன்னு சொல்லி ஜாலியா செலிப்ரேட் பண்ணிட்டு செலிப்ரேட் பண்றதை விட ஆப்போசிட்ல நிறைய பேர் வயிறு எறிகிறாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா கரண்டா நீங்க பாத்தீங்கன்னா விஜய்க்கு வந்து அரசியலில் இருக்காரு, ஓகேவா. அஜித் வந்து லாஸ்ட்டாக வந்து படங்கள் ஓடாமல் இப்போ ஏதோ வந்து படம் இந்த இயரில் வந்துன்னு இருக்குது. அது வேறு இல்லாமல் ரேசிங் போனார், ஸ்டார்டிங்கில் ரேசிங் ஆக்சிடென்ட் ஆகிட்டு நீங்களாம் எதுக்கு ரேஸ் ஓட்டுறீங்க, ரேஸ் ஓட்ட தெரியுமா, அந்த மாதிரி வந்து விஜய் ஃபேன்ஸ் சைடும் சரி ஜென்ரல் ஆடியன்ஸ் செஞ்சுருந்தாங்க. பட் ஆனால் அதெல்லாம் வந்து எதிர்த்து அவர் உண்மையான வெற்றினா என்ன அப்படின்னு சொல்லி காட்டி அவர் ஒரு தேர்ட் பொசிஷனில் வந்து மக்களை மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல போன எல்லாருமே அவர் சொல்லியிருப்பாரு ஐ லவ் தெம் அன்கண்டிஷனலி அப்படின்னு சொல்லி பயங்கரமாக மாஸ்க் வந்திருக்கும். அவர் அந்த ஃப்ளாக் வச்சு அந்த இடத்துல நிற்கும் போதெல்லாம் நம்ம பார்க்கும்போதே ப்ரௌட் மூமெண்ட்டாக இருந்தது. அது வேறு இல்லாமல் இன்னும் அவரை வந்து கவர்மெண்ட் பெருமைப்படுத்துகிற மாதிரி பத்மபூஷன் விருது வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து எப்படியா இருந்தாலும் நம்ம சும்மா ஜென்ரல் ஆடியன்ஸாகவே சரி இல்லைனா தமிழ்நாட்டு மக்களாகவும் சரி இப்படி ஒரு நிகழ்வு நடந்ததுன்னா அந்த நிகழ்வை வந்து நாம் வந்து கொஞ்சம் பெருமையாக தான் நம்ம பார்ப்போம். அதனால் இந்த வந்து இப்போ சோசியல் மீடியாவில் வந்து அப்படியே ஆப்போசிட்டாக அது எப்படி அவர் கொடுத்துருக்கீங்க, அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படி கொடுத்துருக்கீங்க, அது மாதிரி ஒரு நெகட்டிவிட்டியும் இன்னும் அந்த சோசியல் மீடியாவில் வந்து பரப்பிட்டு இருக்காங்க. அது வந்து நெகட்டிவிட்டின்றது ஒரு அஜித்னால அந்த ஒரு நெகட்டிவிட்டி பரப்புதா சொல்லிட்டு எனக்கே ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்குது. நீங்கள் சொன்னபடியே அந்த கேள்வியை யார் கேட்குறாங்கன்னா விஜய் ஃபேன்ஸ் தான் கேட்குறாங்க. ஏன்டா அந்த ஆள் கடைசியாக நடித்த ஒரு 4-5 படங்கள் சரியாக போகல, அந்தளவுக்கு பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் கிடையாது, எல்லாம் பெரிய ஹிட்டாக கேட்டால் அது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். அவருக்கு எப்படி நீங்கள் கலைத்துறையில் பத்மபூஷன் விருது கொடுத்துருக்கீங்க, அவரை தாண்டி வேறு யாருமே இல்லையான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சில கேள்விகளை சோஷியல் மீடியாவில் எடுத்து வைக்கிறாங்க. ஒரு பக்கம் அஜித்தை எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் எங்கள் அண்ணனோடவா ஒரு திரைத்துறையில் சாதிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சில விஷயங்களை கேட்குறாங்க. ஆனால் அண்ணன் தான் திரைத்துறையே வேண்டாம் அப்படின்னு திரைத்துறையை விட்டுட்டு போயிட்டார்ல, ஏதோ கடைசியாக ஒரு படம் நடிக்கிறாரு, இருந்தாலும் அண்ணனை கொடுக்கல. இல்லை அந்த படமுமே வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் படமாக வராமல் வந்து பாலிடிக்ஸ் ரிலேட்டடாக தான் வரும். இதுக்கப்புறம் உங்களுக்கு விஜயோட படமே இதுதான் லாஸ்ட் படம், இதுக்கப்புறம் படம் வர போகிறது இல்லை. ஸோ அவரே திரைத்துறையை விட்டு போனதுக்கப்புறம் எதுக்கு திரைத்துறையில் இருக்க அதர் ஆக்டர்ஸ்க்கு அவங்களுக்கு ஒரு பெருமை வரும் மீது அதையும் கலாய்க்கிறீங்க? அதுதான் வந்து நம்ம கேட்கக்கூடிய கேள்வியாக இருக்குது விஜய் ஃபேன்ஸ் கிட்ட ஜென்ரலாக. அதே மாதிரி இன்னொரு அவங்க விஷயம் சொன்னது உண்மைதான். ஒரு கடைசியாக 4-5 படம் வந்து சரியாக போகல, அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி கொடுக்கலாம், இது வந்து பக்கா பொலிட்டிக்கல் மைலேஜ் கோர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி அஜித்துக்கு அவார்டு கொடுக்குற பட்சத்தில் அஜித் ஃபேன்ஸ் வேறு பிஜேபிக்கு ஓட்டு போடுவாங்க, விஜய் ஒரு பக்கம் பொலிட்டிக்கலில் நிற்கிறதுனால அது பிஜேபிக்கு ஓட்டு போடுவாங்க. அது இந்த மாதிரி இவங்கள ஒரு கதை கட்டுறாங்க. ஏன்னா அந்த கவர்மெண்ட் தான் கொடுக்குது, கவர்மெண்ட் கொடுக்கறது வந்து பிஜேபி சைட்லேருந்து இருக்காங்க. ஏன்னா கவர்மெண்ட்டில் தமிழ்நாட்டில் இப்போ தமிழ்நாட்டில் டிஎம்கே கவர்மெண்ட் இருந்தாலும் இந்த அவார்டுன்றது சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்பாக தான் கொடுக்க போகிறது. சென்ட்ரல் கவர்மெண்ட்றது நீ பிஜேபி கவர்மெண்ட் தான், அவங்களுக்கு பிடிச்சமான ஆட்கள் தான் அந்த ஒரு கமிட்டியில் இருப்பாங்க, அந்த மாதிரி நிறைய ஆட்கள் தான் இருப்பாங்க. ஸோ இவங்க வந்து என்ன மாதிரி ஒரு ஸ்டோரி இங்கே போர்ட்ரே பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி விஜய் ஒரு பக்கம் பாலிடிக்ஸில் நிற்கிறாரு, இந்த பக்கம் பிஜேபிக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிறாரு, ஸோ விஜயோட மைலேஜ் நம்ம கம்மி பண்ணுறதுக்கோசம் அஜித்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு கதை. அதாவது விஜய் ஒரு இடத்துல மாஸ் ஆகும் போது அஜித்தையும் அந்த இடத்துல மாஸ் ஆக்கி எங்க சைடுல அஜித் இருக்காரு அப்படின்னு வந்து அந்த மாதிரி பிம்பத்தை ஒன்னு கிரியேட் பண்றாங்கன்னு தான் நம்ம சொல்லணும். அது வந்து இவங்களா கிரியேட் பண்ணிக்கிறாங்க, பிம்பத்தை வந்து கிரியேட் பண்றாங்க. ஒரு பொலிட்டிக்கல் சைடுல இருந்து பிம்பம் கிரியேட் ஆகுதுன்னா அது பிஜேபிஸ்லேருந்து கிரியேட் ஆகுது, இது இப்படி தான் கிரியேட் பண்ணுறாங்க. அதே மாதிரி அஜித் குமார் அப்படின்ற ஒரு நேம் வந்து சவுத் இந்தியா வரைக்கும் தான் ஒரு லெவலுக்கு ஃபேமஸாக இருந்துச்சு. சவுத் இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய பேக்ரவுண்ட் எப்பவுமே இருக்கும். பட் ஒன்ஸ் இந்த ஏகே ரேசிங், இந்த துபாய் ரேசிங் அப்புறம் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஃபுல்லாக ஃபேமஸ் ஆகிட்டார். அதுதான் உண்மை. அன்றைக்கி அந்த ஒரு பொங்கல் டைமில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக துபாய் ரேஸ் தான் இந்தியா ஃபுல்லாக ரொம்ப ட்ரெண்டாக போய்ட்டு இருந்துச்சு. அந்த மாதிரி டைமில் இந்தியா சார்பாக கலந்துக்கின ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஒரு 3வது பொசிஷன் கொண்டு வந்து இவ்வளோ பெருமை சேர்க்கும் போது ஒரு பெரிய ஒரு க்ரௌட் புல்ல எடுக்கும்போது கவர்மெண்ட் பார்க்குறாங்க, இவருக்கு இன்னும் இந்த மாதிரி எந்த அங்கீகாரமும் நம்ம கொடுக்கலையே, அப்போ நம்ம கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஃபேக்டரால் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. விருது கூட நம்ம வந்து சும்மா சொல்லிட முடியாது, அது தேர்ட் பிளேஸ் ஆஃப் டைட்டில் விருது தான் நம்ம சொல்லணும். மொத்தம் 4 டைப் ஆஃப் விருது. 4 என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்து பாரத ரத்னா, 2வது வந்து பத்ம விபூஷன், 3வது பத்மபூஷன், 4வது வந்து பத்மஸ்ரீ. ஸோ இதுதான் இந்த ஒரு பத்ம விருதுகளோட கேட்டகரி. ஸோ அந்த வகையில் இந்தியாவோட மிக சிறந்த ரொம்ப அதிகமான கேட்டகரியில் இருக்க 3வது இடத்துக்கான ஒரு விருதை தான் அஜித் குமார் அவர்களுக்கு வந்து இந்த மத்திய அரசு கொடுத்துருக்காங்க. இந்த விருது வந்து வெறும் அஜித்துக்கு மட்டும் தமிழ் சினிமாவில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கல,
சிவாஜி கொடுத்துருக்காங்க, கமலுக்கு கொடுத்துருக்காங்க, ரஜினிக்கு கொடுத்துருக்காங்க, நம்ம கேப்டன் விஜயகாந்துக்கும் கொடுத்துருக்காங்க, இப்போ வந்து நம்ம அஜித் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னொரு விஜயை விட்டுட்டாங்க. இப்போ நீங்க ஒண்ணு சொன்னீங்கல்ல, இப்போ நீங்க ஒண்ணு சொன்னீங்களே விஜயை விட்டுட்டாங்கன்ட்டு. இது தெரியாத நேத்து நம்ம அண்ணா ரசிகர்கள் என்ன பண்ணாங்கன்னா, இங்க பாத்துக்குங்க, எம்ஜிஆருக்கு பத்ம விபூஷன் இல்ல, அதாவது பத்ம விருதுகள் எதுவுமே கொடுக்கல, இந்த பக்கம் விஜய்க்கும் கொடுக்கல. இதுல என்ன தெரியுது, விஜய் எம்ஜிஆர் ஒண்ணு, இவங்க 2 பேரும் மக்கள் மனசை ஜெயிச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆனா அவங்களுக்கு பாவம் தெரியல, அந்த பத்ம விருதுகள் எல்லாம் மேல அந்த ஃபர்ஸ்ட் விருதான பாரத ரத்னா விருது எம்ஜிஆருக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ தி ஃபர்ஸ்ட் விருதுனா அது பாரத ரத்னா விருது தான் சொல்லுவாங்க. அந்த விருது எம்ஜிஆர் கொடுத்துருக்காங்க. அதுவே உங்க கண்ணுக்கு தெரியல. இவங்கன்னா பாலிடிக்ஸ் வந்து என்னதான் பண்ண போறாங்க எனக்கு சுத்தமா புரியல. அப்படிலாம் வேண்டாம் இல்லைங்க, எனக்கு அப்படிதாங்க புரியுது. சோசியல் மீடியால ஒரு நியூஸை கேதர் பண்ணியே பேச தெரியல. இந்த மாதிரி ஒரு தற்குறித்தனமா இருந்தா நீங்க பொலிட்டிக்கல்ல வந்து எப்படி சண்டை போடுவீங்க? இல்ல ஆல்ரெடி நீங்க பாத்தீங்கன்னா விஜயே வந்து என்ன சொல்றது, என்ன மாதிரி பாலிடிக்ஸ் பண்றதுன்னு தெரியாம நான் இப்போ கூட சொல்றேன், மட்டும் போட்டு அடி எவ்வளவு நான் இப்போ சொல்றேன், இருங்க அது மூலமா நான் வந்து வெளியே வந்து கவர் ஆவேன்ற நான் மாதிரி வந்து இருக்கு. இப்போ சொல்றேன், விஜய் as a politician ஆதரிக்கணும்னு கேட்டா ஒரு ஏதாவது நல்ல கருத்துக்கள் சொன்னா ஒரு ஓகே நான் ஆதரிக்கிறேன். ஆனா விஜய்க்கு நான் ஆதரவு தெரிவிப்பேனே தவிர விஜய் ரசிகர்களுக்கு நான் ஆதரவு தெரிவிக்க மாட்டேன். விஜய் ரசிகர்கள் தான் வந்து விஜய் வந்து தலைவா அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துலயும் ஒரு தொண்டர் வேலை செய்யறதோ, அவர் எல்லாம் விஜய் அதுதான் சொல்றல. இப்போ உதாரணத்துக்கு விஜய் உசுரை கொடுத்து ஏதோ பாலிடிக்ஸ்ல ஏதோ மாற்றம் கொண்டு வரணும் வராப்ல, அவருக்கு நீங்க உதவி பண்ணலனாலும் உபத்திரம் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி அஜித் நேத்து விருது வாங்கியிருக்காரு, அட்லீஸ்ட் வாழ்த்து தெரிவிக்கலனாலும் கூட பரவாயில்ல, உட்காந்து அஜித்தை பூச்சி கடிச்சிட்டு இருக்காங்க எல்லாரும் சேர்ந்து. இந்த மாதிரி நான் பண்ண யார் ஓட்டு போடுவா? அது வந்து சில குறிப்பிட்ட சோசியல் மீடியா வந்து பர்சன்ஸ், நீங்களும் அது வந்து விஜய் ஃபேன்ஸ் தான் செய்கிறாங்கன்ட்டு நம்மளால சொல்ல முடியாது. விஜயை வச்சு யூஸ் பண்ணி பிஜேபி கூட செய்யலாம், யார் வேணா செஞ்சிருப்போங்க. ஆனால் விஜய் நேமை வந்து யூஸ் பண்ணாதீங்க. இப்போ ஒரு சோசியல் மீடியாவில் ஒரு ஏற்றேட் தெரிவிக்கணும்னா அதை இப்போ அஜித்துக்கு தெரிவிக்கணும்னா அதை விஜய் நேமை யூஸ் பண்ணி ஒரு பொலிட்டிக்கலாவோ இல்லை எதுவும் அப்படி பண்ணாதீங்க. உங்களுக்கு உண்மையிலே உங்களுக்கு விஜய் பிடிக்கும்னா நல்லது மட்டும் செய்யுங்க. அதே தான். ஸோ எண்ட் ஆஃப் த டே ஒரு பக்கம் அஜித்குமார் அவர்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய விருது கொடுத்தாலும், ஒரு பக்கம் ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து அஜித்தே வாழ்க கடவுளே அஜித்தே சொல்லிட்டு செம்ம ஜாலி மூட்ல இருந்தாலும், இன்னொரு பக்கம் அவருக்கு ஏன் விருது கொடுத்தீங்க, ஏன் கொடுக்கல அப்படின்னு சொல்லி அந்த விருதை வந்து அவர் ஏத்துக்கினாரு. இனிமேல் எல்லா படங்களுமே பத்மபூஷன் அஜித்குமார் தான் வரும்.